வெல்கம் டு புதியகம் அகாடமி. யூபிஎஸ்சி ரிலேட்டடாக மாடல் எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான மாடல் எம்சிக்யூஸ் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆக்சிலரேட்டர் செல் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக யூபிஎஸ்சியில் கேட்பாங்க. இந்த ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆக்சிலரேட்டர் செல். ஸோ இதில் எப்படி ஜென்ரலாக வந்து ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நமக்கு இதில் எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இங்கே ஆக்சிலரேட்டர் இருக்கு, ஸோ இங்கே ஆக்சிலரேட்டர் இருக்கு. சீரியஸ்லி இப்படி ரிஸ்க் எடுக்கிறது வந்து நல்லது தான். எனிவே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான். ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆக்சிலரேட்டர் செல் இஸ் ரிலேட்டட் டு ஆக்சிலரேட்டிங் த டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்ஸ். ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆக்சிலரேட்டர் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக Navy has set up 2 special task forces for imbibing and inducting niche technology to plug the capability gaps and to acquire next level technology. So Navy வந்து பார்த்தீங்கன்னா next level technology டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு சில டாஸ்க் ஃபோர்ஸஸ் 2 ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் டாஸ்க் ஃபோர்ஸஸ் இன் அடிஷன் டு நேவி டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட் ஆக்சிலரேட்டர் செல், அதாவது எங்க நேவி டெவலப்மெண்ட் டெக்னாலஜி ஆக்சிலரேட்டர் செல்ல. ஸோ அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆக்சிலரேட்டர் செல் would continue the process of engaging with startups like MSME. ஸோ இந்த செல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு குரூப்பாக, இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இஸோட வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ண போகிறாங்க. டைப் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது டெக்னாலஜியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது எது ரிலேட்டடாக, ஃபர்ஸ்ட் வந்து நேவி ரிலேட்டடாகிறது ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆக்சிலரேட்டர் செல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காக, இன்னோவேட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆக்சிலரேட் த டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், consider the following statement with reference to aviation security framework in India. First வந்து aviation அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா regarding air defense system. So in India's aviation security architecture is rooted in Chicago's convention. So Chicago convention அப்படின்னு சொல்லியிருக்காங்க. India's aviation security architecture is rooted in Chicago's convention. The Bureau of Civil Aviation Security oversees the standard for civilians flight security, while Directorate General of Civil Aviation handles the flight safety. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஏவியேஷன் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இஸ் ரூட்டட் இன் சிகாகோஸ் கன்வென்ஷன். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட அதாவது ஏர்ஃபோர்ஸ் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் வந்து சிகாகோ கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பிகாஸ் நம்மளோட ஏவியேஷன் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் வந்து எதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறோம், சிகாகோ கன்வென்ஷன்ஸ்ல இருந்து ஃப்ரேம் பண்ணுறோம். The bureaucracy of civil aviation security oversees the standard for civilian flight security. So ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன்ஸோட ஃபிளைட் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து ஓவர்சி பண்றாங்கன்னா பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி. ஸோ அதே நேரத்தில் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து ஃபிளைட் சேஃப்டியை பற்றி பார்க்குறாங்க, செக்யூரிட்டி ஃபிளைட் சேஃப்டி. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட். ஏவியேஷன் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏவியேஷன் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க்கை பற்றி பார்க்கணும். ஸோ இந்தியாஸ் ஏவியேஷன் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இஸ் ரூட்டட் இன் ICAO's Annex 17 Aviation Security of Chicago's Convention. ஸோ ஆக்சுவலாக ICAO's அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்த மாதிரி இந்தியாஸ் ஏவியேஷன் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரோட பேஸ் எதுல இருந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சிகாகோ கன்வென்ஷன்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். அது மட்டும் தெரிஞ்சா போதும். பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி ஓவர்சீஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் சிவிலியன்ஸ் ஃபிளைட் செக்யூரிட்டி. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following agreement or accord committed developed countries to provide 100 billion annually, later extended to 2000 annually by 2020, later extended to 2025. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்ரிமெண்ட், அதாவது $100 billion வந்து கொடுக்கறதா பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கோப்பன்ஹேகன் அக்கார்ட். அப்போ கோப்பன்ஹேகன் அக்கார்டு வந்து என்னது, அது இதோட அவுட்கம் 29th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டியோட அவுட்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பன்ஹேகன் அக்கார்ட். ஸோ UNFCCC ஆக்சுவலாக இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா UNFCCC ஆஃப் 29th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னா அஜர்பைஜான் பாக்குல நடந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் November 11 to 22. கிளைமேட் ஃபினான்ஸ் இஷ்யூ ஃபீச்சர்ஸ் இன் டாப் ஆஃப் இட்ஸ் எஜெண்டா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது பாக்கு கான்ஃபரன்ஸ்ல நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஃபினான்சிங் தான் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா UNFCCC ஃபேஸஸ் 57 million ஷார்ட்ஃபால் ஃபார் 2024. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பிளட்ஜ் பண்ணியிருந்த அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா UNFCCCயால் கொடுக்க முடியல. ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சால் அஃபெக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு, முக்கியமாக ஐலாண்ட்ஸ்க்கு. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்சால மேஜராக அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57 million வந்து ஷார்ட் ஃபால் ஆயிருக்கு. 57 million வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஷார்ட் ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, ஓகே. The 2009 Copenhagen Accord committed developed countries to provide 100 billion annually by 2020, later extended through 2025. So 2009 Copenhagen Accordல தான் 100 பில்லியன் வந்து 2025 கொடுக்குறோம்னு சொல்லி கமிட் ஆயிருக்காங்க. ஸோ திரும்ப கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அக்கார்டு வந்து 100 billion ஆனுவலி பை 2020 வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பிளட்ஜ் பண்ணியிருந்ததுன்னா கோப்பன்ஹேகன் அக்கார்ட் ரெகார்டிங் கிளைமேட் சேஞ்ச். இப்போ ரீசெண்டாக அது ஏன் பேசியிருக்காங்கன்னா UNFCCC அஜர்பைஜான் பாக்குல நடந்த மீட்ல வந்து அதை வந்து ஷார்ட் ஃபால் ஆயிருக்கு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. It draws an inspiration from natural process of volcanic eruption. So something ஏதோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா இது இதோட டெஃபினிஷன் கேட்குறாங்க. It draws an inspiration from natural process of volcanic eruption in which large amount of sulfur dioxide are released. These combines with water vapor to form sulfate particle that reflects in sunlight into space and reducing the amount of reaching the earth. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு பொல்யூஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்கானிக் எரப்ஷன் நடந்தால் என்ன நடக்கும்? ஸோ வால்கானிக் எரப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ அது வாட்டர் வேப்பரோட கம்பைன் ஆகும்போது என்ன நடக்கும்? அதாவது கிளவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ எங்கன்னா ஒரு கிளவுடி ஸ்கை வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா சோலார் ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோலார் ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலா ஜியோ இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ். ஸோ ஜியோ இன்ஜினியரிங் சொல்யூஷன் வந்து ஒரு டைம் வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஜியோ இன்ஜினியரிங் ஒன்றும் கிடையாது. இப்போ கிளவுட் சீடிங் இஸ் அ டைப் ஆஃப் ஜியோ இன்ஜினியரிங். அதாவது ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து வர வைக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேச்சரோட ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ், அதாவது இப்போ நேச்சரோட ஒரு ப்ராசஸை வந்து ஆர்டிஃபிஷியலா உருவாக்குறதுக்காக, இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சன்லைட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டென்சிட்டியை குறைக்கிறதுக்காக ஒரு சைனா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஐ திங்க் சைனா அதாவது எந்த கண்ட்ரின்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம ஸ்பேஸ்ல வந்து மிரர்ஸை செட் பண்ணி லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக். ஸோ அப்போ ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக் அப்படின்னா ஸோ டைப்ஸ் ஆஃப் ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா சோலார் ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட். So, it draws an inspiration from natural process of volcanic eruption in which large amount of sulfur dioxide are released. This combines with water vapor to form sulfate particle that reflects the sunlight into the space. நான் இதுக்கு முன்னாடி சொன்னதுதான், அதாவது சன்லைட்டை வந்து இன்டென்சிட்டி ஆஃப் த சன்லைட்டை வந்து ஸ்பேஸுக்கே ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா நேச்சுரல் ப்ராசஸ் வால்கானிக் எரப்ஷன் மாதிரி, வால்கானிக் எரப்ஷன்ல ஒன்ஸ் வால்கானிக் எரப்ட் ஆச்சுன்னா ஃபுல்லா கிளவுட் ஃபார்ம் ஆயிடும். அந்த கிளவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ் இருக்கும். அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணும்னா சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். நீங்க ஜென்ரலா வால்கானிக் எரப்ஷன் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு வந்து கிளவுட் வந்து கருப்பாவே தான் இருக்கும், சன்லைட் உள்ள வராது. ஏன் வராதுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு போயிட்டு அந்த சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. அப்போ அது ஒரு ஆப்டிமம் லெவல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் சோலார் ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட். கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல், கார்பன் கேப்சர் அண்ட் சீக்வஸ்ட்ரேஷன். ஸோ இதுவும் வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து நம்ம என்ன பண்றோம்னா கார்பன் கேப்சர் அண்ட் சீக்வஸ்ட் பண்றோம். ஆர்டிஃபிஷியலா என்ன பண்றோம்? கார்பன் கேப்சர் அண்ட் சீக்வஸ்ட் பண்றோம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி பண்றோம்? கார்பன் கேப்சர் அண்ட் சீக்வஸ்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் எமிட்டட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பவர் பிளான்ட்ஸ் இஸ் கேப்சர்ட். ஜென்ரலா கார்பன் எமிட் ஆகிறது வந்து கேப்சர் பண்றாங்க. அந்த சோர்ஸ்லயே கேப்சர் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிம்னிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த சிம்னிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதை கேப்சர் பண்றதுக்கு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்பனை வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணி அதை வந்து டெபாசிட் எர்த்துக்கு கீழே வந்து டெபாசிட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதுதான் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல் டெக்னாலஜி. சின்ஸ் த கார்பன் டை ஆக்சைடு இஸ் நாட் ரிலீஸ்ட் இன்டு தி அட்மாஸ்பியர், ஓவரால் எமிஷன்ஸ் ஆர் ரெடியூஸ்ட். அதை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே கேப்சர் பண்ணி
அண்டர் எர்த்தில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் எமிஷன் வந்து கால்குலேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. which of the following is incorrect with reference to horseshoe crab recently seen in the news? horseshoe crab. ஸோ ஆக்சுவலாக horseshoe crab அப்படிங்கிறது ரீசெண்டாக IUCN. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக IUCN பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இயர்லி ஒரு கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்கும். IUCN பற்றி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓரளவுக்கு டீட்டெயிலாக படிச்சிடணும். IUCN பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாக படிச்சிடணும். இப்போ horseshoe crab is a hard shell 12-legged crab நண்டு found only on selected coast. ஸோ செலக்டட் கோஸ்ட்ல தான் இது வந்து பார்க்க முடியும் நம்மளால. ஓகேங்களா, செலக்டட் கோஸ்ட். ஸோ சர்வைஸ் அபவுட் 455 million years. அதாவது இது லாங்கஸ்ட் சர்வைவல். ஸோ இட் ஹாஸ் சர்வைவ்ட் 455 million years as fossils shows that without undergoing any morphological changes. ஸோ ஆக்சுவலாக 455 million yearsக்கு முன்னாடி எடுத்த ஒரு கிராபோட ரிமைனிங்ஸும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது எந்த மார்ஃபாலஜிக்கல் பாடியில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்திருக்கு. So it belongs to Meristomata, living fossil of those organisms that having changed in millennia. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரீசென்ட்லி சீன் த நியூஸ். horseshoe crab என்ன கேட்டகரியில் இருக்கு? வல்னரபிள்ல தான் இருக்கு. ஸோ வல்னரபிள்ல தான் இருக்கு. ஸோ IUCN கேட்டகரி என்னது? வல்னரபிள், critically endangered, critically endangered. அதாவது லீஸ்ட் கன்சர்ன், வல்னரபிள், critically endangered, critically endangered. இதுதான் வந்து ஆர்டர். Okay. Fishermen call it as Ram Lakhan after the inseparable mythological brothers of Ram and Lakshman, inspired by sight of male crabs clasping onto the female crabs. They heads to shore together. In Odisha, some other refers to Ram Lekhani. In Bengal, Lakhan. So actually, இது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா horseshoe crab recently seen in the news. ஸோ அது வந்து எதில் இருக்குன்னா வல்னரபிள் கேட்டகரியில் இருக்கு. ஓகே, IUCN. ஸோ IUCN horseshoe crab. ஸோ ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா IUCN slots horseshoe crab is a data deficient category, highlighted the lack of comprehensive information about the species. However, Wildlife Institute of India conducted the first detailed survey of horseshoe crab. So in the horseshoe crab on the east coast in India 2005, it resulted in listing of crabs of Schedule 4 of Wildlife Protection Act. Schedule 4ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா Wildlife Protection Act வச்சிருக்காங்க. அப்போ ஓகே, Schedule 4னா என்ன? கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இதை பார்க்குறவங்க Schedule 4 of Wildlife Protection Act வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. The crabs blue blood is used to produce rapid diagnosis reagent litmus amibiosid lysates essential for testing toxicity in injectable drugs. ஸோ ஆக்சுவலாக இதில் இருக்கிற பிளட்டை வந்து டாக்ஸிசிட்டி இன் ட்ரக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் socialism in the context of Indian polity. ஸோ சப்ஜெக்ட் ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிசம்னா இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல என்னன்னு கேட்குறாங்க. ஐடியா ஆஃப் சோஷியலிசம் இன் இந்தியா primarily meant welfare of the state that provides equality of opportunity for all. ஸோ ஆக்சுவலாக ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சோஷியலிசம் அப்படிங்கிறது வந்து அதாவது இந்தியாவில் சோஷியலிசம்ங்கிறது எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஈக்குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. The word socialist represents the republic dedication to eliminating all forms of exploitation, whether social, political, economical. So exploitation ஓட ரிமூவல், அதாவது social exploitation, political exploitation and economical exploitation ரிமூவ் பண்ணுறது தான் சோஷியலிஸ்ட் வந்து சொல்லுதா. டாக்டர் B.R. Ambedkar has supported the inclusion of term socialist in the preamble during the constitution. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா நடுவில் நிறைய டிபேட்ஸ் போயிருக்கும். ஸோ அந்த டிபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் சப்போர்ட் பண்ணாரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா CJI சஞ்சீவ் கண்ணா said that idea of socialism in India primarily meant welfare of the state that provides equality of opportunity for all and not dictatorial dogma rammed down on citizens. So equality for opportunity for all. So first statement வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட், equality of opportunity for all. Okay. CJI reasoned that socialism in India did not negate the participation of private players or negate the individualism. ஸோ சோஷியலிசம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரைவேட் பிளேயர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இந்தியாவோட சோஷியலிசம் அப்படி கிடையாதுன்னு சொல்லி அதாவது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக CJI அவர் வந்து சொல்லியிருக்காரு. The word socialist represents the republic dedicated to eliminate
ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன், கண்டிப்பா எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் எலிமினேட் பண்றதுக்கு தான் எக்கனாமிக்கல், சோஷியல் அண்ட் இப்போ பொலிட்டிக்கல் எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்றதுக்கு தான் சோஷியலிஸ்ட்ங்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். The court held that Parliament had an unquestionable power to amend the Constitution under Article 368, which extended to preamble. Dr. B.R. Ambedkar has opposed the inclusion of term socialist in the preamble during the constitutional debate, fearing that it might tie to future generation to participate in particular economical module. Consequently, word has not the part of original preamble adopted in 1949. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அம்பேத்கர், அவர் டாக்டர் அம்பேத்கர், B.R. அம்பேத்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஆப்போஸ் பண்ணியிருப்பாரு. சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன், என்ன பயத்துல அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து இதை வந்து இந்தியா வந்து ஒரு பர்டிகுலர் எக்கனாமிக் மாடியூல்ல அடைச்சி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போயிடுவாங்க, அப்ப டைவர்சிஃபை ஆகாது அப்படிங்கிறதுனால அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இது வேண்டாம்னு சொல்லி சொன்னாரு. சப்சிக்வெண்டா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 1978 வந்து பாத்தீங்க அப்படின்னா the term socialist was added. ஸோ கமெண்ட்ல என்ன சொல்லுங்க அப்படின்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சோஷியலிஸ்ட் மட்டும்தான் ஆட் பண்ணாங்களா, இல்ல கூட எந்தெந்த வார்த்தையை ஆட் பண்ணாங்க, பிரியாம்பிள்ல ப்ரெசென்ட்டா எந்தெந்த வார்த்தையெல்லாம் இருக்கு, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. Consider the following statement. The Cinematographer Act of 1952 specifies the qualifications for member of the film certified appellate tribunal. ஸோ ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபர் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் அப்பலேட் ட்ரிபியூனல் வந்து சொல்லாது, அதை வந்து மென்ஷன் பண்றது சினிமாட்டோகிராஃபர் ஆக்ட் கிடையாது. டாக்குமெண்ட்ரிஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பர்வியூ ஆஃப் சினிமாட்டோகிராஃபர் ஆக்ட் கிடையவே கிடையாது. டாக்குமெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் ஆக்ட்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், SC decided to examine the actor Amol Palke plea that fate of cinemas act banked on erratic subjective interpretation of members of CBSE whose essential qualifications are not even specified in law. ஸோ ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ பர்டிகுலர் பேர்லாம் நமக்கு ஞாபகத்தை தேவையில்லை. ஸோ என்னன்னா, அதாவது சிபிஎஃப்சியில் வந்து ஃபிலிமை சர்டிஃபை பண்ணுறதுக்கு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷனே கிடையாது, அது என்னன்னு பார்த்து நீங்கள் வந்து சரி பண்ணுங்க. So issues highlighted in the petition. Cinematographer Act 1952 does not specify any qualification for the members. So அந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குவாலிஃபிகேஷனையும் வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. Broad or examined committee or revising committee or even film certificate appellate tribunal. How could the members whose qualifications were not specified the sanctioned film are fit to public view of required film making to make cuts? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குவாலிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி வந்து எது வந்து கரெக்ட் எது தப்புன்னு தெரியும், அதுதான் வந்து அவர் வந்து முன் வச்சிருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் வெரி அன்ஃபேர் அண்ட் அன்ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷனே இல்லாதவங்க எப்படி ஒரு சீன் வந்து கரெக்ட் தப்பு, இப்போ வந்து அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்கிற மாதிரி இருக்கு, ஃபிலிம் மேக்கர்ஸோட ஃப்ரீடம் எக்ஸ்பிரஷன்ஸ்ல கை வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? Okay, consider the following. He argues the documentaries should be excluded from purview of 1952 Act. So at present documents வந்து பாத்தீங்க அப்படின்னா 1952 Actல இருக்கு, அது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Consider the following statement. The Constitution of India argues the religious and linguistic minorities the fundamental right to establish and manage the educational institution of their choice. The Constitution of India guarantees சொல்லியிருக்காங்க religious and linguistic minorities ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டை அவங்களோட அட்டானமி வந்து ரன் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மேண்டேட்ஸ் தட் த ஸ்டேட் மஸ்ட் என்ஷூர் த ஈக்வாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன் கிராண்டிங் எய்ட் டு ஆல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரெகார்ட்லெஸ் தேர் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ். ஸோ ஓகே, ஸோ ஆக்சுவலாக எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் ஷுட் பி டெட்டர்மைன்ட் பேஸ்ட் ஆன் டெமோகிராஃபிக் காம்போசிஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து மைனாரிட்டி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோகிராஃபியை பேஸ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் மைனாரிட்டி யாரு, மேபி தமிழ்நாட்டில் மைனாரிட்டியா இருக்கிறவங்க கர்நாடகாவில் மைனாரிட்டியா இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் காம்போசிஷன் ஆஃப் நேஷனல் ரேதர் தென் கன்சர்ன் ஸ்டேட். ஸோ ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் ஷுட் பி டிட்டர்மைன்ட் பேஸ்ட் ஆன் டெமோகிராஃபிக் காம்போசிஷன் ஆஃப் நேஷனல் பாப்புலேஷன். அதாவது இந்தியாவுக்குள்ளேயே மைனாரிட்டியாக இருக்கிறவங்கள பற்றி தான் பார்க்கணுமே தாண்டி ஸ்டேட்ஸ் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மைனாரிட்டியாக இருக்கிறவங்க மேபி கர்நாடகாவில் மைனாரிட்டியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
ஆல் ஓவர் இந்தியாவில் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 ஒன்லி. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆர்டிகல் 30 clause 1 கான்ஸ்டியூஷன் guarantees a religious and linguistic minority the fundamental rights to establish and mandate the educational institution of their choices. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன கேரண்டி பண்ணுது அப்படின்னா, ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாய்ஸ்க்கு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் மேண்டேட்ஸ் தட் த ஸ்டேட் மஸ்ட் என்ஷூர் ஈக்குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன் கிராண்டிங் டு எய்ட் டு ஆல் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ரெகார்ட்லெஸ் ஆஃப் தேர் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ். ஸோ நீங்கள் கிராண்டின் எய்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கொடுக்கணும், மைனாரிட்டின் பேஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 15 clause 5 exempts that from providing the reservation of scheduled caste, scheduled tribes, and maybe reserve up to 50% of seats of students from their own community. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ஸ்கிப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அண்ட் மே ரிசர்வ் அப் டு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட் தேர் ஓன் கம்யூனிட்டி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓன் கம்யூனிட்டி மைனாரிட்டிஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.